அஸ்ஸலாமு அலைக்கும். சோமாய்க்குங்களா, நான் ஒரு ரெக்கார்டிங் ஒன்று அனுப்புகிறேன், அது எல்லாருக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்க. அது மாதிரி இன்னொரு விஷயம் வந்து எஃபியில் இன்றைக்கி போடுங்க. கல்பனா ஹெட்டன் என்று சொல்லி அவங்க வந்து ரியாத்ல வந்து எனக்கு கண்ணால் நான் பார்த்தது. சவுதியில் ரியாத்ல வந்து 2 வருஷம் வேலை செஞ்சு அவங்க கஃபீல் வீட்டில் சம்பளம் 3 தட்டு வீடு கஃபீல் வீட்டில் சம்பளம் கேட்டதுக்காக அவங்கள அடித்து பைத்தியம் பிடிச்சி சாவுற ஊசி உண்டு இடுப்பில் அடித்து அவங்கள கொண்டு இந்த ரியாத்ல எக்ஸிட் 6ல் ஒலையால வந்து ஜவாசாத் கேம்ப்ன்றிருக்கு அந்த கேம்பில் கொண்டு போட்டு 2 நாள் அவ தூங்கியே தான் இருந்தா, படுக்கவே இல்லை. எங்களுக்கு பக்கத்துல தான் படுத்திருந்தா. நாங்களும் இந்த இதுக்கு வந்திருக்கோம். நாங்களும் ஸ்ரீலங்காக்குள்ள ஒரு 1000 பேருக்கிட்ட மட்டும் இருக்கிறோம். எல்லாரும் நிறைய பேர் இங்க இருக்கிறாங்க. சரியா, எல்லாரும் வந்து நாங்க ஒரு சில ஆக்கள், நானும் என்னோட ஒரு மைனியும் சல்லி கட்டி வந்திருக்கோம். ஆளுக்கு 2000 ரியால் கொடுத்துதான் இங்க எங்களை கொண்டு விட்டாங்க. இப்படி இருக்க போக்கல அவ வந்து 2 நாள் படுத்து தூங்கி இருந்தா. இன்னைக்கு கொஞ்சம் முழிச்சிருக்கையும் குளிப்பாட்டி உடுப்பும் இல்லை, ஒரு உடுப்பும் கூட ஒரே ஒரு கவுன் மட்டும் உடுத்திட்டு இருந்தேன். எல்லாத்தையும் உடுப்பு வேங்கி அவ குளிக்காட்டும் அப்படி சொல்லி குளிக்க பாத்ரூம் போனவ கீழே விழுந்திருந்தா. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து தூக்கி கொண்டு வந்து பக்கத்துல வச்சிருந்தாங்க. அப்ப அவ எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது. அப்பதான் அவளுக்கு சுய நினைவே வந்துருந்துச்சு. எனக்கு வலிக்குது இடுப்புல பார்த்தா பெரிய பெண்டேஜ் போட்டிருந்தது. அப்படியே கொஞ்ச நேரம் டாய்லெட் எல்லாம் போயிட்டு அப்படியே போயிட்டு உடுப்போட யூரியனும் கக்கா உடனே அங்கனே போயிட்டு அங்கனே மௌத்தா போயிட்டாங்க. இத எம்பசியோ எதுவோ ஸ்ரீலங்கா ஆக்கல கணக்கே எடுக்கிறது இல்லை. இதுக்குள்ள இருக்கிறாக்கல தயவு செய்து யாரும் நாங்க ஸ்ரீலங்கா இதுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கணும்னு சொன்னா, எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க, எத்தனையோ பேர் நோயா வாய்ப்பட்டு இங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் போறதுக்கு வேலை செஞ்ச சம்பளம் கேட்டா இப்படித்தான். இதுக்கும் போது 3 பேர் மௌத்தா போயிட்டாங்க. ஆனா இதெல்லாம் சேர்த்து நாங்க இருக்கிற கேம்ப்ல 3வது ஒரு தட்டு இருக்கு. அங்க ஃப்ரிட்ஜ் மாதிரி ஒரு இது இருக்கு. அதுல கொண்டு அந்த மையத்தை வச்சிருக்காங்க. எங்களோட கண்ணால நாங்க பாக்குறோம். நீங்க சொல்றது. ஹலோ, சலாம் வலைக்கும். இதுக்கு எப்படியாவது நீங்க எல்லாரும் சேர்ந்து இதுக்கு ஒரு முடிவெடுங்க. இந்த மையம் இங்க நடக்கிற மையத்துங்களை ஸ்ரீலங்காவுக்கு தயவு செய்து அனுப்ப மாட்டேங்கிறாங்க. இங்கே ஒருத்தருட கண்ணுக்கும் தெரியாம மறைச்சிடுறாங்க. அதனால நாங்க நிறைய வந்து இங்க அவஸ்தப்பட்டுக்கிட்டு நாங்க ரொம்ப சீரழிவுல இருக்கிறோம். பிரச்சனை, எங்களுக்கு நிறைய பிரச்சனை. நாங்க வெளியில காசு கட்டி போறதுக்கு இருந்தோம். எங்களை இங்க கொண்டாந்து காசு 2000 வாங்கிட்டு எங்களை இதுக்குள்ளுக்காக்கு நாங்க 2 நாள்லயே 3 நாள்லயே அனுப்புறதாக சொல்லி நாங்களும் நம்பிக்கிட்டு வந்துட்டோம். இங்க வந்து பார்த்தா தான் நாங்க எங்களோட கண்ணால காதால கேட்கிறோம். இங்க ஒரு நடக்கிற பிரச்சனை எங்களுக்கு நிறைய மனசுக்கு கவலை. எப்படியாவது இது எல்லாத்துக்கும் போர் பண்ணிட்டு நீங்க எங்களுக்கு எப்படியாவது ஒரு முடிவு சொல்லி இந்த நாட்டு மக்கள் ஸ்ரீலங்கா மக்கள் எப்படியாவது நாட்டுக்கு எடுக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுக்கு நிறைய புண்ணியம் உங்களுக்கு அல்லாஹ்கிட்ட கேட்கிறோம். எல்லாத்துக்கும் இந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணுங்க தயவு செய்து. இது கண்டிப்பா நீங்களும் கேட்கணும். நீங்கள் நாட்டுக்கு வரத்துக்கு இருந்த அவங்களுக்கும் இதே நிலைமை தான். இதுகளை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அதுக்கு ஒரு முடிவு எடுக்கலாம். தயவு செய்து எங்களுக்காக இதை கேட்டுட்டு எங்களுக்கு நல்ல ஒரு முடிவு ஒன்று மெசேஜ் பண்ணுவோம். கல்பனா அவங்களோட பேரு கல்பனா, அவங்க ஹெட்டன் தமிழ், அவங்க தான் இன்னைக்கு செத்துது. ஓகே, தேங்க்ஸ், ஜஸாக்கல்லாஹ். හේලෝ, අපි 80ක් ඉන්නනේ. අපි 80ක් මේ ගෑනු කට්ටිය ඉන්නවා ඒසිට් 6 ඔලේ කැම්ප් එකේ. මේ අයට මොකද කිසිම පිහිටක් නැද්ද? දැන් අදත් එකෙක් මැරිලා. එයා අද මැරුණා, අපි හෙට වෙන්න පුළුවන්. මේ සෞදි එම්බසි ඉන්න ලංකාවේ පත් කරලා ඉන්න එක අපෙන් සල්ලි රුපියල් 1500 2000 ගන්නවා. ඌ අරගෙන ඌ පොහොසත් වෙනවා. ඌගේ කොන්ද පණ නැහැ කියලා මේ පොලිස් ගෑනෝ අපිට කියනවා. ඇයි මේකට විසඳුමක් අපිට දෙන්නේ නැද්ද? අපිව මේකෙන් එළියට ගන්නද? පුළුවන් හැකි ඉක්මනින් ශ්‍රී ලංකාවෙන් කරන්න පුළුවන් දෙයක් තමයි විදේශ සේවා නීති කාර්යාංශයට මං කියන්නේ අපිව බේර ගන්න. නැත්තම් අපි මේ ඉන්න සියලු දෙනාම මේකේ මැරෙන්න